ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025ஓட ஒரு பில்டப் இடத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீமோடைய ஸ்குவாடை வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறோம் வித் ஃபேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஃபேனான விக்னேஷ் கிட்ட பேச போறோம். வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் லியோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? குட் 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 குட். ஆக்சுவலா ஜஸ்ட் நோ என்னன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஃபேன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஓகே. விஷயம் சொன்னேன். இந்த வருஷம் எனக்கு என்னமோ ஒரு நியூ டீம் வந்து சாம்பியன் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படி சொல்லும்போது உங்க டீமையும் மென்ஷன் பண்ணேன், பெங்களூருவையும். ஸோ ஓவராலா எனக்கு வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது பெங்களூரு வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு டீமா எனக்கு தெரியுது. பட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓவராலா ஓகே. இந்த சீசன், அதாவது போன சீசன் அஃப்கோர்ஸ் இது பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தீங்க. பட் அந்த லாஸ்ட் ஒரு குட்டி புஷ் மட்டும் உங்களுக்கு தேவை, முடியாம இருந்தது. ஒரு குட்டி ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 கேம்ஸ் வின் பண்ணிட்டோம்னா ட்ராஃபி அப்படின்ற இடத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆன மாதிரி தெரிஞ்சது. அந்த லேக் ஆன விஷயங்கள்லாம் இந்த டைம் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸ்குவாடா? ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது 2008 to 2024 வரைக்குமே வந்து ஆர்சிபினா ஒரு பேட்டிங் ஹெவி டீமா அப்படிதான் வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. ஈவன் ஆர்சிபி நோஸ் அது அவங்க வந்து ஒரு பேட்டிங் ஹெவி டீம் தான். பட் இந்த டைம் வந்து கோச் ஆண்டி ஃபிளவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எனக்கு பேட்டர்ஸ் கூட நான் அப்புறமா எடுத்துக்கிறேன், எனக்கு பவுலர்ஸ் வந்து ஒரு செட் வேணும். இந்த பவுலர்ஸோட போனா என்னால என் ஹோம் கிரவுண்ட்ல எனக்கு வந்து கம்மியா ரன் வேணும், அதை நான் வந்து ஈஸியா அடிச்சிருவேன், எனக்கு இருக்க எந்த பேட்டர்ஸா வச்சு கூடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இனிஷியலா வந்து ஒரு பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் அ கிரேட் சைன் ஃபார் ஆர்சிபி. பிகாஸ் வந்து நாங்க மேக்சிமம் ஒரு மேட்சை லூஸ் பண்ற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பவுலிங் தான் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு டார்ச்சலா இருந்திருக்கு. ஸோ ம். அந்த வகையில இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு புவியா இருக்கட்டும், ஒரு ஹெய்சல்வுட்டா இருக்கட்டும், இல்ல வந்து நியூவா எடுத்திருக்க இந்த ரசிக் சார் தலாமா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது வி கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஓகே, இந்த டைம் வந்து நம்ம ஈவன் தோ ஒரு பேட்டிங்ல சொதப்பினாலும் இந்த பவுலர்ஸ் வச்சு நம்ம கண்டெயின் பண்ணிடலாம், இல்ல டிஃபெண்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து எல்லா ஆர்சிபி ஃபேன் மனசுலயும் வந்து எழுப்பிட்டு இருக்கு. ஸோ ஐ கெஸ் யா, இது வந்து ஒரு நல்ல பாத்வேவா வந்து அந்த கோச் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஐ ம். திங்க் உள்ள வந்து தினேஷ் கார்த்திக் அப்புறம் வந்து மலோலன் அவங்கலாம் வந்து கொஞ்சம் கூட இன்புட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ரீசெண்டா ஆர்சிபி வீடியோ பார்த்திருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சுட்டு இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்ல யாரு நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஓவரால் இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்கள டாப்பா இருக்கிறவங்கள நம்ம எடுக்கணும் அப்படின்றத வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ விச் இஸ் அ கிரேட் சைன். ஆக்சுவலி ஆர்சிபி வந்து பவுலர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் இல்ல ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போறது விச் இஸ் அ கிரேட் சைன் ஆக்சுவலி. ஆக்சுவலா நானுமே அதே ஒரு பாயிண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆர்சிபி வந்து ஒரு ஆல்ரவுண்ட் டீமா இருக்காங்க, ஒரு பேலன்ஸ்டு டீமா இருக்காங்க. அவங்க வந்து யூஸ்வலாவே ஒரு ஹெட் வெயிட் உள்ள டீம். அதாவது என்னன்னா எப்பவுமே இந்த பேட்டர்ஸ் வந்துட்டு அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. பவுலர்ஸ்லாம் யாருன்றதுக்கு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. மேல டிவிலியர்ஸ், தில்ஷன், விராட் கோலி, கிறிஸ் கெயில், மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேல எல்லாரும் இருப்பாங்கன்னா பவுலர்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வேணாம்ப்பா, யாரும் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட்ல இருந்த ஆர்சிபி தாண்டி நிறைய பவுலர்ஸ் இந்த டைம் கரெக்டான பவுலர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேலன்ஸ்டான ஒரு பவுலர் அந்த எக்ஸாக்ட்லி. வகையில பார்க்கும்போது நான் சில பவுலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். யாருன்னா சுயாஷ் சர்மா. உங்களுக்கு ஸ்பின் இதுல எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் செஹல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சுயாஷ் சர்மா மாதிரி ஒரு ஸ்பின்னரா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன், சாரி பேர் என்ன, குணால் பாண்டியா மாதிரியான ஒரு ஸ்பின்னரா இருக்கட்டும். இந்த எக்ஸாக்ட்லி. மாதிரியான ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்கும்போது ஓகே, ஓரளவு ஒரு ஸ்பின் இடத்துல உங்களுக்கு இதாயிடுச்சு. அதே மாதிரி பேஸ் போயிட்டோம்னா ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், லுங்கேங்கிடியா இருக்கட்டும், இல்ல நுவான் துஷாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பேஸ் பவுலிங்லயும் உங்களுக்கு ஒரு டீம் அமைஞ்ச மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஓவராலாவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு டீமா தெரியுது. ஆஹ் நான் ஜஸ்ட் நான் கேட்குறேன், உங்களோட அந்த பவுலிங் அட்டாக் மட்டுமே பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேபி லைக் உங்களோட பவுலிங் அட்டாக் இந்த டைம் எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு வந்து அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து நான் இது வரைக்குமே வந்து ஈவன் மை செல்ஃப் வந்து ஆர்சிபியே ஒரு பவுலிங் டீமா நான் என்னைக்குமே கன்சிடர் பண்ணது கிடையாது. பட் அவங்க ஃபர்ஸ்ட் போன அந்த புவிக்கு நான் அதுக்கப்புறம் ஓகே வி ஹாவ் அ சான்ஸ் அந்த மாதிரி ஈவன் அந்த புவி எடுக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் வந்துச்சு. ம். புவி, அதுக்கப்புறம் ஹெய்சல்வுட், அதுக்கப்புறம் நுவான் துஷாரா. நுவான் ம். துஷாரா ஆக்சுவலி எம்ஐல யூஸ் பண்ணாங்க. பட் ம். 1 or 2 மேட்சஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இஸ் அ கிரேட் பவுலர் ஆக்சுவலி. வந்து ஸ்ரீலங்காவுக்கு டெத்ல போட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஈவன் அவுட்டர் லீக்ஸ்ல கூட போய் விளையாண்டு சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. அந்த யாக்கர் திங் இருக்கு. ம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா
அந்த லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல யாருக்குமே யாக்கர் போட வரல. ஈவன் சிராஜா இருக்கட்டுமே, ஒரு யாக்கர் வந்து அவருக்கு வந்து கோ டு பால் கிடையாது. அவர் வந்து ஒரு லென்த் பால்ல அடிக்கிறவர். பட் இப்போ பாத்தீங்கன்னா நுவான் துஷாரா, ஹெய்சல்வுட், புவி எல்லாருமே வந்து கடைசியில ஒரு யாக்கர் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஸ்லோவர் பால் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து கட்டர்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேசிக் ஸ்கில்ஸா வச்சிருக்க பவுலர்ஸ் இவங்க எல்லாம். ஸோ இவங்கள வச்சு போகும்போதே ஈஸியா வந்து ஒரு 210 கொடுக்குற பிச்ல 180 190 அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக் இது. ஸோ பேசிக்காவே நம்மள அதுவும் இல்லாம இப்ப ரசிக் சலாம்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி. அதே மாதிரி அவரும் இன்னும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. பட் ஹி ஹாஸ் தட் பொட்டன்ஷியல். ஆக்சுவலி அவரை பாத்தீங்கன்னா பெருசா பவுலிங் ஆக்ஷன்லாம் இருக்காது. இப்ப ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால வியான் முல்டர்னு இருக்காரு. ஸோ அவரை மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் பேசஸ் அண்ட் கட்டர்ஸ். ஸோ இதை வச்சு அவருக்கு ஈவன் நம்ம டெத்லயே வந்து கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு ஹி ஹாஸ் தட் பொட்டன்ஷியல். லாஸ்ட் இயர் வந்து டெல்லியில கொஞ்சம் டீசெண்டா பண்ணாரு. பட் மேபி ஆர்சிபி பிச்சர்ஸ்ல ஹி மே பி சூட்டபிள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் பவுலிங் நம்ம ஸ்பின்னர் சைட் போனோம்னா குருணல் பாண்டியா ஈஸியா வந்து அவர் விக்கெட் எடுக்கலனாலும் சரி 4 ஓவர்ஸ்க்கு 29 கன்சிடரேட்டா கொடுத்துட்டு போயிடுவாரு. அது போதும். ஏன்னா ஒரு சைடு வந்து அவர் டைட்டா வச்சாருன்னா இன்னொரு சைடு வந்து சுயா சர்மா வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் சுயா சர்மா 40 ரன்ஸ் அந்த மாதிரி போனாலும் ஹி ஹாஸ் தட் விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அதை வச்சு அவர் வந்து மேனேஜ் பண்ணி ஆர்சிபிக்கு மெயினா இருந்ததே வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்களால விக்கெட் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அது வந்து சுயா சர்மாவால வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து இப்போ இம்பாக்ட் சப் இருக்கிறதுனால வி ஹாவ் ஸ்வப்னில் சிங் ஆல்சோ. ஸோ அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்த பிறகுதான் ஆர்சிபி வந்து 5 மேட்சஸ் இன் ரோ வின் பண்ணிட்டு உள்ள போனாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு லக்கி பிளேயர்னே சொல்லலாம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்ரவுண்ட் கவர்டு ஒரு பவுலிங் லைனப்பா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எஸ் தயால் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் கொடுக்குறவரு, புவி வந்து ஸ்விங்கு, ஹேசல்வுட் வந்து ஹிட் த டெக் பவுலர். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால வி கேன் ஏபிள் டு கன்சிடரேட் அந்த 180 190 திங். அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ஸ் வந்து புகுந்து விளையாண்டுருவாங்க. ஸோ நைஸ் திங். அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கீங்க. குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கர் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கிறீங்க உங்கள்கிட்ட. இந்த ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் இருக்காங்க. இப்போ ஸ்வப்னில் சிங், குருணால் பாண்டியா, லிவிங்ஸ்டன் ஒரு சைடான ஆல்ரவுண்டர் இருந்தாலும் எந்த பக்கம் ரொமாரியோ ஷெப்பர்ட் இன்னொரு மாதிரியான ஆல்ரவுண்டர் இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் அதிரடியான ஆளு, குருணால் பாண்டியா அதிரடியான ஆளு, டிம் டேவிட் அஃப்கோர்ஸ் அவர் ஆன் ஹிஸ் டே வேற லெவலான டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் சேம் ஒரு ஆன் ஹிஸ் டே ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த ஒரு ஆல்ரவுண்டர் படை இது எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்ல நம்ம வந்து இந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்குள்ள போயிடுவோம். ஆஸ் ஐ செட், குருணால் பாண்டியா வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து பேட்டிங்க்கும் வந்து அவர் வந்து சப்போஸ் திடீர்னு ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா குருணால் பாண்டியா மேல போயிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இன்னிங்ஸ் ஆடுவார். எப்படி நம்மளுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் வந்து வேர்ல்டு கப்ல இப்ப ஆடி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஆடுற ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி செட், அவரால் வந்து ஒரு 4 overs 29 பண்ணி ஒரு சாலிட் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து மேபி அனதர் பவுலர்ஸ் வந்து ரன் த்ரூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி. அண்ட் ரீசெண்டா வந்து ஒரு டிஒய் பாட்டில் அந்த மாதிரி கப்ல வந்து அவர் கேப்டனா இருந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன்சில ரஜத் பட்டிதார் இப்போ வந்து கொஞ்சம் நியூவா வர்றதுனால ஈவன் தோ நம்மளுக்கு வந்து புவி அண்ட் குருணால் பாண்டியா அண்ட் விராட் கோலி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு கேப்டனுக்கு கொடுப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஒர்க் ஆகும் போது அது ஆன் ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் டைம் சொல்லும் போது அவரும் ஒரு அன்னான் கமாடிட்டியா தான் வந்தாரு. பட் வரும்போது அவரோட அந்த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வந்து கடைசியில வந்து ஒரு 2-3 பால் இருக்கும் போது ஒரு 4-6 அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னும் சூப்பரா போடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த லைன் அண்ட் லென்த் வந்து ப்ராப்பரா வச்சு இருக்கிற. ஈவன் தோ ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் பிக்கிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், பட் ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் அவர் வந்து ரன் லீக் பண்ற மாதிரி போடல. கொஞ்சம் நல்ல கன்சர்வேட்டிவா தான் போடுறாரு. லிவிங்ஸ்டன் நம்ம சொல்லவே வேண்டாம், அவர் வந்து ஒரு கிரேட் பிளேயர்.
நம்ம அவரு அவருக்கு இருக்க கேப்பபிலிட்டிக்கு அவர் யூஸ் பண்ணா மட்டும் போதும். அவர் ஆமா. வந்து பெருசா கூட எதுவும் பண்ண வேணாம். இருக்கிற கேப்பபிலிட்டில அவரு அடிச்சாருன்னா எங்க 2 தென்னை ஹைட்டு தான் போகும் எல்லா பாலும். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு சரியான பவர். அதே மாதிரி இவரும் ஸ்பின்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஹாஃப் ஸ்பின் போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப கேப்பபிலிட்டி ஒரு டீம் மேன். ஸோ அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணோம்னா வி கேன் ஏபிள் டு கெட் மோர் தென் வாட் வி வாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த பக்கம் போனீங்கன்னா அவர் வந்து நம்ம வெஸ்ட் இண்டியன். அவர் வந்து ஒரு கிளாஸ் அடிச்சாருன்னா அவரு தான் அப்படியே எந்த ஸ்டேடியமா இருந்தாலும் ரூம்ல தான் போய் உட்காரும். ஸோ அவரும் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து அவரால் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஐ திங்க் அந்த ஒரு ஹிட்டர் அந்த மாதிரி ஒரு இதுதான். நம்ம டிகே போன உடனே அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம தேடணும். அந்த இதுல தேடினதுல ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் இவங்கெல்லாம் வந்து கரெக்டா ஃபில் இன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிரவுண்டு சின்னது, நம்ம கிரவுண்ட்ல தொட்டாலே போகும். ஆனா இவங்க அடிச்சாங்கன்னா எங்க போகும்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பினிஷர்ஸ் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. டிம் டேவிடோட ரீசெண்ட் அந்த பிபிஎல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிருக்காரு. அங்க 90 மீட்டர் கிரவுண்டு, 90 to 85 மீட்டர் கிரவுண்டு. ஸோ அதுவே வந்து அவர் ஈஸியா வந்து பிக் பண்ணி கிளியர் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் வந்து ப்ராப்பரா அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தவிர வேற எங்கேயுமே யூஸ் பண்ணாம லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து நிப்பாட்டி நீ அடிச்சு கொடுடா அப்படின்னு சொன்னா முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி பேட்ஸ்மேன் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பியூர் பேட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேப்டன் ரஜத் படிடர். ஆக்சுவலாக ரஜத் படிடர் போன சீசன் ஒரு பயங்கரமான சீசன் அவருக்கு. வந்து ஒவ்வொரு மேட்சும் குவிக் ஃபயர் 50 போடுவார், கேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அவ்வளோதான் அவரோட வேலை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ். நிறைய மேட்ச்ல ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஆக்சுவலா என்னன்னா ரஜத் பட்டிடர் ஃபார்ம் மாறும்போது தான் அங்க பெங்களூருக்கு வந்து வின் அப்படி தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டே இருந்தது. இந்த லைன் நம்ம பாக்குறதுக்கே பயமா இருக்கு. விராட் கோலி, ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸா இருக்கிறாங்க. பேட்டர்ஸ் பத்தி எக்ஸாக்ட்லி நம்ம வந்து ஆர்சிபிக்கு நடுவுல ப்ரீவியஸ் இயர்ஸ்லயுமே ஒரு தடங்கள்லாம் அது என்ன இருந்துச்சுன்னா வந்து அவங்க ஈஸியா ஸ்பின்னர்ஸ் கிட்ட விக்கெட் கொடுத்துருவாங்க. ஈவன் விராட் கோலி வந்து ஒரு பீக்ல ஆடிட்டு இருக்கும் போது விராட் கோலி, ஏபிடி, கெயில் அவங்க இருக்கும் போதுமே வந்து லைனா ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கா இருக்காது, அது ஸ்பின்னர்ஸ்க்கா தான் இருக்கும். சோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும் போது ஒரு டேவிட் படிக்கலா இருக்கட்டும், இல்ல அவருக்கு பேக்கப் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சித்தாரா அது மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. சோ அவருமே இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னருக்கு வந்து சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்தாலே ஸ்பின்ன வந்து தூக்கிட்டாங்க. எந்த பக்கம் ஸ்பின் போட்டுட்டு இருந்தாங்களோ ரஜத் உள்ள வந்தா ஸ்பின்ன தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ராகுல் சகர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் ஆஃப் இந்தியாவா ஆக வேண்டி இருந்தவரை ஒருத்தர் வந்து தடம் தெரியாம பண்ணிட்டாரு. அந்த ஓவர் நான் மறக்க மாட்டேன். ஸ்டில் ஒரு 3 சிக்ஸோ 4 சிக்ஸோ ஸ்ட்ரெயிட்ல மட்டுமே அடிப்பாரு, அந்த ஸ்ட்ரெயிட் வீல மட்டுமே அடிப்பாரு. சோ அதெல்லாம் வந்து ஒரு நம்ம இப்ப ரஜத் படிடார பார்க்கும்போது ஒரு ஜெனரேஷன் டேலண்ட் போலதான் தெரியுது. பட் ரொம்ப லேட்டா ஃபைன் பண்ணிட்டோம். பட் ஹி ஹாஸ் டைம் டு மேக் இட் அப் டு இந்தியா. சோ அந்த மாதிரி ஒரு ஆளு. அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா, நம்ம ஜிதேஷ் சர்மாவும் வந்து பஞ்சாப்ல பார்த்திருக்கோம். அவர் சிங்கிள் ஹேண்டடா நிறைய மேட்சஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. சோ அதே மாதிரியே கான்ட்ரிபியூஷன் பண்ணாலே ஓகே தான். நான் அதுதான் சொல்றேன், சிம்பிள் டேர்ம்ஸ்ல வச்சுட்டு நம்ம பேட்ஸ்மேன் அடிச்சாலே 180 190 போகிற டீம் தான் அது. விராட் கோலி நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் தான் வந்து ஐபிஎலோட டாப் ரன் கெட்டர். அவர் வந்து அடிக்காத ஏரியாவே கிடையாது. அந்த மாதிரி எல்லா ஏரியாலும் போய் அடிச்சுட்டு வந்திருக்காரு. சோ அவர் வந்து எனக்கு ஃபில் சால்ட்டோட எப்படி பார்ட்னர்ஷிப் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிகாஸ் வந்து ஃபில் சால்ட் வந்து ஒரு அதிரடி பிளேயர். அவர் வந்தாலே ஒரு 20 balls 40 runs அந்த மாதிரி ஒரு லிஸ்டிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருவாரு. சோ அந்த டைம்ல வந்து விராட் கோலி எப்படி வந்து எடுத்துட்டு போக போறாரு, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிடார் வந்து இப்போ வந்து ஒரு கேப்டனா எடுத்திருக்கிறதுனால அவர் ப்ரீவியஸ் அவரோட லோக்கல் டீம் மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், அதுக்கு வந்து அவர் ரீசெண்டா கேப்டன் பண்ணி அதை வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. சோ அந்த மாதிரி கேப்பபிள் பர்சன் தான். அதே மாதிரி கேப்டன்சி பிரஷர் வந்து அவருக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து கொஞ்சம் தோனி வைப்ஸ் கொடுக்குறாரு எனக்கு. எப்படின்னா ரொம்ப பேசிக்கா வச்சுக்கணும் திங்ஸ். அதே மாதிரி வந்து பெருசா பதட்டம் இல்லாம அப்படியே ஒரு கூல் ஆஃப் வைபா கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பார்க்கணும்.
இனிஷியல் மேட்சஸ் போயிடுச்சுன்னா தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த பேசிக்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா மனுஷன் அதுக்கப்புறம் பாத்துக்குவாரு. ஓகே கூல். அண்ட் பட்டிதரோட கேப்டன்சி பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா போயிடலாம்னு நினைக்கிறேன். பட்டிதரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் த்ரூ த இயர்ஸ் உங்களுக்கு இஸ் ஹி த மேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒருவேளை அந்த போன டைம்லாம் பக்கத்து வரைக்கும் கொண்டு வந்தாங்க, டுப்ளசிஸால முடியாத ஒரு விஷயமா இருக்குது, விராட் கோலியால ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அனில் கும்ளே டைம்ல இருந்து இந்த தேரை வந்து அந்த லைனை கிராஸ் பண்ண வைக்க முடியல. இஸ் ஹி த மேன்? பட்டிதர் தான் அவராதான் ஹீ இஸ் ஹிம் அப்படியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எனக்கு தெரிஞ்ச அஃப்கோர்ஸ் எஸ். நான் வந்து அவரோட இனிஷியல் வைப் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவரோட டொமஸ்டிக்ல அவர் கேப்டன்சி பண்ணது பார்த்துட்டேன். ம். மேன் ஆஸ் சச் அ கூல் வைப், அதுதான் எனக்கு வந்து சொல்ல முடியும். மத்த எல்லா நான் இதுக்கு முன்னாடி இருக்க விராட் கோலியா இருக்கட்டும், டூப்ளசிஸா இருக்கட்டும், ம். அனில் கும்ளேவா இருக்கட்டும், அவங்க வந்து புல் ஆஃப் பண்ணாததை இவர் ஏன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன்னா, ஹி ம். ஹாஸ் ஆக்சுவலி வெரி குட் டீம் ஆன் பேப்பர். நம்ம Yeah. வந்து ஆன் பேப்பர்ல வந்து இந்த டீம் பெஸ்ட்னு வச்சுட்டு வேற எந்த டீம் வச்சாலும் அது வந்து கொஞ்சம் ம். ஸ்மாலா தான் தெரியும். அந்த லெவலுக்கு வந்து ஆன் பேப்பர்ல சரியான டீம் வச்சிருக்காரு. ஸோ ம். அதுவும் இல்லாம கோச் ஆண்டி ஃபிளார் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற குளோபல் T20 லீக்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கோச் அவரு. ஸோ ம். அவ்வளோ பெரிய கோச் பிளஸ் விராட் கோலியோட அவரோட மைண்ட் ஷேரிங்கும் இருக்கும். ஸோ ம். அவரும் வந்து இந்த மாதிரிலாம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு இன்புட் கொடுத்துட்டு ம். ஆக்சுவலி முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கேப்டன்ஸ் வந்து டீமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ ம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்கவுங்க ஷோல்டர்ஸை வந்து பட்டிடரோட ஷேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணிக்குவாரு. ம். எனக்கு தெரிஞ்சு அந்த டெபுட் கப் வந்து நம்மளுக்கு இந்த வருஷமே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஓகே, அப்ப நினைக்கிறேன். ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்றீங்க. ஈசலா கப் நம்மதே தான். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, சோ உங்களோட பெஸ்ட் பாசிபிள் 11 அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது மட்டும் லைட்டா சொல்லிடுறீங்களா? ஓபனர்ஸ் யாரெல்லாம்? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் விராட் கோலி, பில் சால்ட், அதுக்கப்புறம் வந்து அது நம்ம ரொம்ப ஆப்வியஸ் நினைக்கிறேன்ல, விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படின்றது. எனக்கு வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டா தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஓவர் 70 அந்த மாதிரி போன டைம் ஓகே. வந்து அபிஷேக் ஹெட் அடிச்சாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும்னு தோணுது. ம். சால்ட்டோ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவரு வந்து ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணாம இல்ல, ஐபிஎல்ல எல்லா கிரவுண்ட்லயும் அடிச்சிருக்காரு நரேனோட. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் சேஞ்ச் தான் மேபி விராட் கோலியோட ஆல்ரெடி செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ம். விராட் கோலி, சால்ட் கண்டினியூட் பை நம்ம படிக்கல். ம். படிக்கல் வந்து நம்ம பெங்களூர் பிளேயர், வேற ரிட்டர்ன் வேற ஹோம் கமிங் வந்திருக்காரு. சோ ஒரு இங்க இருக்கும் போது தான் வந்து அந்த நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டு போனாரு. சோ ம். அகைன் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ம். டேவிட் படிக்கல் ஃபாலோட் பை எனக்கு தெரிஞ்ச லிவிங்ஸ்டன், ம். ஹிதேஷ் சர்மா, ம். குணால் பாண்டியா, டிம் ஓகே. டேவிட், ஃபாலோட் பை புவி, ரசிக் சலாம்தார், ம். ஹெய்சல்வுட், அதுக்கப்புறம் எஸ் தயார். நீ சோ ஆக்சுவலா இதுதான் வந்து இன்னும் நீங்க பிளேயிங் 11 இருக்கும். ரஜத் பட்டிடர் இந்த இடத்துலன்னு சொல்லலையே. ஓ சாரி, எனக்கு தெரிஞ்ச அவர் நம்பர் 4ல வருவாரு. இல்ல ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளோட்டர், அந்த குணால் பாண்டியாவோட பிளேஸ் கூட ஒரு ஃப்ளோட்டர் பிளேஸ் தான். சோ ஓகே. அவரு கூட மேபி நம்பர் 5ல வந்தா வரலாம். ஓகே. ஓகே, ரைட், 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 கூல். ஸோ உங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம்னா ஃபில் சால்ட், டிம் டேவிட், ஹேசல்வுட் அண்ட் லிவிங்ஸ்டன்ல. ஆமா. ஓகே, ரைட், 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 குட். ஸோ ஆக்சுவலா நீங்க போன சீசன் சொல்லியிருந்தீங்க, போன சீசன் ஓவர்சீஸ் வந்து எங்களுக்கு பெருசா செட் ஆகலன்னு. இந்த டைம் வந்து ஒரு ப்ராப்பர் செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், ஆன் பேப்பர் ஆர்சிபி வந்து ஒரு ரொம்ப ஸ்கேரியான ஒரு டீமா தெரியுறாங்க. வித் அஃப்கோர்ஸ் நான் பஞ்சாபே நான் சொல்லுவேன் அந்த ஒரு ஸ்கேரியான ஒரு டீம். அண்ட் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இருக்கலாமோ, நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல, பட் யா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. எனக்கு வந்து இனிஷியலி எங்களோட பிரச்சனை மேக்சிமம் எங்கன்னா வந்து அந்த ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்றது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல மத்த எல்லா டீமுக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிட்டு மத்த 7 மேட்சஸ்ல அவங்க 2 3 வின் பண்ணா போதும், நாங்க குவாலிஃபை ஆயிடுவோம், அந்த மாதிரி இதுல தான் வருவாங்க. ம். நாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் எங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே வந்து நாங்க பெருசா மேக் பண்ண மாட்டோம். ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ல ஒரு 5 out of 7 வின் பண்ணா ம். எனக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் வந்து பிரகாசமா இருக்கிற மாதிரி இப்பவே தெரியுது. ஸோ ஓகே. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பவுலிங் டீமும் ஐ மீன் பவுலிங் செட்டப்பும் இருக்கு, பேட்டிங் செட்டப்பும் இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா வி கேன் ஏபிள் டு மேக் இட் டு பிளே ஆஃப். ஸோ ஓகே. எக்ஸாக்ட்லி நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து செகண்ட்ல முடிப்பாங்கன்னு இப்போதைக்கு கெஸ் பண்றேன்.
சோ ரைட். ஆமா, ஃபர்ஸ்ட் போக விரும்பல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிஜமாவே அந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் நிறைய டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஒரு டீமை கூட வந்து ஆன் பேப்பர்ல வந்து வீக்னு சொல்ல முடியாது. ம். ஏன்னா எல்லாமே வந்து எல்லா பேசஸும் கவர்டா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டு தேர்ட் அந்த பிளேஸ்ல ஆர்சிபி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. த்ரூ அவுட் த தேங்க்யூ டோர்னமெண்ட் லியோ. நிறைய டைம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். See you then. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. தேங்க்யூ.